ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம கார் பைக்கில் வரக்கூடிய ஃபிட் கீ. அதாவது இதிலே பார்த்தீங்கன்னா லாக் பண்ணலாம், அன்லாக் பண்ணலாம், நம்ம வண்டியை ஃபைன் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கீ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சென்ட்ரல் லாக்கிங் அப்படிம்பாங்க. இதில் வரக்கூடிய பேட்டரியை வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன பதிவு தான், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வாங்கியிருக்க பேட் பார்த்தீங்கன்னா மை விங்ஸு. இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கீ ஏதாட்டும் ஒரு பட்டன் அமுக்கணும்னா ரெட் கலரில் இந்த இடத்துல லைட் எரியும். அப்போ இது கரெக்டாக தானே ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நானே திங்க் பண்ணேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி தான் கம்ப்ளைண்ட்டு. இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது நம்ம வாங்கின மை விங்ஸோட டிவைஸு. இந்த டிவைஸில் வந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இதுதான் அந்த டிவைஸு. இந்த டிவைஸ் இருக்கட்டும். இது நம்ம பேட்டரி 12 வோல்ட் பேட்டரி வச்சுருக்கோம். இதில் வரக்கூடிய பிளாக் கலர் ஒயரை வந்து நெகட்டிவ் எண்டில் கொடுக்க போகிறோம். இதில் கொடுத்தாச்சு. பாசிட்டிவை வந்து ப்ளஸில் கொடுத்தாச்சு. இது ரெண்டையும் நம்ம டெர்மினலில் வைக்கும்போதுமே லைட்டாக ஒரு சவுண்டு கேட்கும். அதாவது இந்த ஸ்பீக்கர் படிக்காமல் இருக்கும்போது எப்படி சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். இப்போ நான் பாருங்கள், இதில் நான் ப்ரெஸ் பண்ணுறேன், எந்த ஒரு ஆக்ஷனுமே நடக்காது பாருங்கள். பார்த்தீங்களா, எல்லாமே ப்ரெஸ் பண்ணுறேன், எந்த ஒரு ஆப்ஷனுமே நடக்கலை. இப்போ நம்ம பேட்டரியை சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இது பார்த்தீங்கன்னா, இது பேக் சைடு வந்து 2 ஸ்க்ரூ வரும். இது வந்து ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு கீ இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாடலில் தான் வரும். அந்த சைடு கார்னரை இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா கீ வர்ற மாதிரி இருக்கும். இதான் இந்த மாடல். இப்போ இந்த ஃபிளிப் டைப் கீழே உள்ள பேட்டரிக்கு வந்து இந்த 2 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணால் போதும். இது ஸ்டார் தான். நம்ம மொபைல் ஸ்க்ரூ, ஸ்டார் டைப் ஸ்க்ரூ வச்சு நம்ம ஈஸியாக இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஒவ்வொரு மாடலை பொறுத்து ஒவ்வொரு மாதிரி வரும். சில இதில் பார்த்தீங்கன்னா நம்ம AAA சைஸோட சின்ன சைஸ் பேட்டரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி இருக்கும். சிமாஸ் பேட்டரி அப்படிம்பாங்க. நம்ம லேப்டாப்பில் ரியல் டைம் கிளாக்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி. அந்த பேட்டரி தான் இதில் கம்ப்ளைண்ட்டு. இந்த பேட்டரியோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 ரூபாய்க்குள்ள தான் வரும். ஒவ்வொரு கடையை பொறுத்து நம்மளுக்கு ரேட்டு கூட குறைய வைப்பாங்க. இப்போ இந்த 2 இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது போர்டோடையே வந்துடும். இப்போ இதை நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிக்க பாருங்க. இதில் இருக்கிறதான் எல்இடி. இந்த எல்இடி பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு ரெட் கலரில் எரியிற மாதிரி தெரியும். பார்த்தீங்களா, இப்போ நான் ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணி காமிக்கேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி. பார்த்தீங்களா, ஆனால் இதில் ரொம்ப லோ வோல்டேஜாக இருக்குது. இப்போ நம்ம இதில் உள்ள பேட்டரியை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பேட்டரியை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான். இதுதான் பேட்டரி. இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சைடில் இருந்து இந்த ஸ்க்ரூவை வச்சு இந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு இப்படி தள்ளணும். இப்படி தள்ளினீங்கன்னா இந்த பேட்டரியை எடுத்துடலாம். அவ்வளோதான். இதிலே போட்டிருக்கும் 3 வோல்ட் லித்தியம் செல் பேட்டரி. சிலவங்களுக்கு CR2032 அப்படிங்கிற நம்பர் சொன்னீங்கன்னாலும் இந்த பேட்டரி கொடுத்துருவாங்க. இந்த பேட்டரியில் பிளாட்டாக இருக்குது, இது வந்து ப்ளஸ்ஸு, சொரன்னு இருக்குது வந்து மைனஸு. இப்போ இது வந்து நம்ம வாங்கியிருக்க புது பேட்டரி. அந்த பேட்டரியை காட்டிலும் இது வந்து கொஞ்சம் வித்து மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பீடிங்கில் வரக்கூடிய இந்த 2 எண்டை லைட்டாக உள்நீக்கி அமுக்கி விட்டுக்கணும். அந்த பேட்டரியோட இது கான்டாக்ட் கிடைக்கிற மாதிரி, அவ்வளோதான். இந்த மாதிரி உள்நீக்கி அமுக்கி விட்டோம் அப்படின்னா நம்ம பேட்டரி உள்ளே இன்செர்ட் பண்ணும்போது டைட்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் திரும்பி இந்த பேலை தெரியுது ப்ளஸ்ஸு, எழுத்துலாம் வர்ற மாதிரி இருக்கிறது தான் ப்ளஸ்ஸு. இந்த மாதிரி பேட்டரி டைப்பில் எல்லா இதுலேயுமே அந்த மாதிரி தான் வரும். இப்போ இந்த பேட்டரி வந்து இதில் இன்செர்ட் பண்ண போகிறோம். இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, அந்த வெளிச்சம் நல்லா உங்களுக்கு நல்லா க்ளோ ஆகுறது இப்போ தான் தெரியும். ரிலே சவுண்டு கேட்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ரிமோட்டு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டு, இப்போ நம்ம எப்படி கலத்தினமோ அதே மாதிரி மாற்றிட வேண்டியதான். இந்த லைட்டு திடீரெண்டு வந்து இந்த கேப்பு, இந்த சின்ன கேப் வழியாக லைட்டு தெரியும். அதுக்காண்டி இந்த லைட்டு திடீரெண்டை வந்து இந்த இடத்துக்கு நேராக வச்சுட்டு
ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ இந்த 2 ஸ்க்ரூவை போட்டு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்மளுடைய ஃப்ளிப் கீக்கு வந்து பேட்டரி வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.